Hello guys, welcome back to my channel. In the channel skincare videos, cooking videos and vlogs இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வரும். இந்த மாதிரி கண்டென்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க and மறக்காம ஃபியூச்சர்ல இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்ஸ்ல ஆட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு இந்த வீடியோல கெட் ரெடி வித் மீ ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ் என்கேஜ்மெண்ட் தான் வந்து பார்க்க போறீங்க. ஸோ நான் வந்து என்னோட ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட்டுக்கு போகிறேன். எப்படி ரெடி ஆகுறேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து ரொம்ப பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட், மேக்கப் போடுற பொண்ணுலாம் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பேசிக்காக சும்மா என்னெல்லாம் போடுறேனோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட ஹேர் வந்து லைட்டாக ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் என்னோட ஹேர் வந்து பாதி கர்லியாக இருக்கும், பாதி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஏன்னா 2 இயர்ஸ் முன்னாடி நான் ஸ்மூத்தனிங் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்மூத்தனிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால நிறைய ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகிட்டு பாதி ரொம்ப வேவியாக இருக்கும், மீதி வந்து அந்த ஸ்மூத்னிங் பண்ண அந்த எஃபெக்ட் அப்படியே தான் இருக்கும். என்னோட ஹேர் ஸ்மூத்னிங் ஜேர்னி வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்கிட்ட வந்து இந்த வீகா ஹேர் ஸ்ட்ரெயிட்னர் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட்டர் வச்சு தான் நான் எப்பவுமே ஸ்ட்ரெயிட் பண்ணுவேன். நான் ரொம்ப பர்ஃபெக்டெல்லாம் பண்ண மாட்டேன், லைட்டாக வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவேன். அதுவே என்னோட ஹேருக்கு வந்து தாங்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஹேரை ப்ரெப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சீரம் இல்லைனா வந்து ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அதுதான் உங்களோட ஹேரை கொஞ்சமாவது ப்ரொடெக்ட் பண்ணும். நான் வந்து இன்னைக்கு லாரியலோட சீரம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த லாரியல் சீரம்லேயே ஹீட் ப்ரொடெக்ஷனுக்கான எல்லாமே கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படி தான் சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு வந்து அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ அதனால ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரேயும் நான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து டோனி அண்ட் கைலேருந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து அமேசானில் தான் நான் வாங்கினேன். இது நான் என்னோட ஹேர் வந்து 2ஆக டிவைட் பண்ணிப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னோட ஹேர் எப்படி இருக்குது. பாதி வேவியாக பாதி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணதையும் நான் 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு பாதியை வந்து இப்படி செக்ஷன் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே வந்து இந்த பார்ட்டிஷனில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். சீப்பை வச்சு நல்லா வாரிட்டு இந்த சீப்பை வச்சு இப்படி நல்லா டிஸ்ட்ரிபியூட்டடாக ஆக்கிக்கோங்க ஹேரை. அப்போ தான் நீங்கள் சீக்கிரமாக பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் இல்லை, பட் சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம். நானும் இன்னைக்கு சீக்கிரமாக தான் கிளம்பணும். இந்த பார்ட்டிஷனை நான் நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிட்டேன். என்னோட ஹேர் வந்து அந்த கீழே ஸ்ட்ரெயிட்டிங் பண்ணது அப்படியே இருக்கும். ஸோ நான் எப்பவுமே இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணி முடிச்சிட்டேன் ஒரு பார்ட்டிஷன் அப்படின்னா கீழே வந்துட்டு இப்படி ரோல் பண்ணிக்கணும். இப்படி ரோல் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு கர்ல் கிடைக்கும். இல்லைனா குச்சி குச்சியாக இருக்கும், அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காது. இந்த பெண்ட் ரொம்ப பெண்டாக இப்போ தெரியும், பட் ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அது நார்மல் ஆகிடும். ஸோ இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் 4 பார்ட்டிஷனுமே நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கணும். எல்லா பார்ட்டிஷனுக்குமே நான் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இந்த ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே அடிப்பேன். அண்ட் என்னோடய 4 பார்ட்டிஷன்ஸ்க்கும் நான் என்னோடய ஹேர் நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு 4 பார்ட்டிஷன்ஸ்க்குமே அடியில் பெண்டு கொடுத்துக்கிறேன். ஃபைனலி என்னோடய ஹேர் வந்து நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறமா சிம்பிளாக ஒரு ஹேர் ஸ்டைலை நான் போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து மேக்கப்லாம் எதுவும் போடுறதுக்கு முன்னாடி நம்ம லிப் வந்து ப்ரெப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ லிப் பாம், ஒரு நல்ல லிப் பாம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து பில்கிரிம்ஸ் குவெலின் லிப் பாம் தான் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஃபேஸ்க்கு வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளம்லேருந்து ரைஸ் வாட்டர் மாய்ஸ்சரைசர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ரெகுலராக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னோட மாய்ஸ்சரைசர் பேரியர் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின் வந்து ட்ரை ஆகாது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் மேக்கப் போட போகிறீங்க அப்படின்னாலும் அந்த மேக்கப் வந்து ஸ்கின் ட்ரை ஆகாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நீங்கள் மேக்கப் போட்டிங்களோ இல்லையோ மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுருங்க. இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் போகிறதுனால லுக் வந்து ரொம்ப சட்டில்டாக இருந்தால் போதும்னு டிசைட் பண்ணி நான் இன்றைக்கி ஃபவுண்டேஷன் எதுவும் போடல. அதுக்கு பதிலாக மாமா எர்த்லேருந்து விட்டமின் சி டெய்லி க்ளோ லூமி க்ரீம் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இதில் வந்து விட்டமின் சி அண்ட் டர்மரிக் இருக்குது. ஸோ அப்ளை பண்ண உடனே ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் உங்கள் ஸ்கின்னில். ஹாஃப் ஆஃப் த ஃபேஸ் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன், நீங்களே பார்க்கலாம் அந்த டிஃப்ரென்ஸை.
இந்த க்ரீம் என்ன க்ளைம் பண்ணுறாங்க அப்படின்னா ஹைலைட்டிங் க்ளோ கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஹைலைட்டர் யூஸ் பண்ணால் ஜிகின்னு ஒரு க்ளோ இருக்கும் இல்லையா, அது வந்து இந்த க்ரீம் அப்ளை பண்ணால் அவங்க ஃபுல் ஃபேஸ்லேயுமே கிடைக்கும். எஸ்பெஷலி நீங்கள் ஈவினிங் பார்ட்டிஸ்லாம் போகிறீங்கன்னா லைட்டு கீழே அதுவும் நைட் டைமில் நல்லாவே வந்து உங்கள் ஃபேஸ் க்ளோ ஆகுது. ஸோ இந்த க்ரீமோட ரேட் வந்து 300 rupees. நீங்கள் அமேசானில் சம்டைம்ஸ் ஆஃபர்லலாம் இருக்கும், அந்த டைமில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த க்ரீமோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் காஜல் யூஸ் பண்ணுறேன். ஸோ காஜல் இல்லாமல் நான் எங்கேயுமே வெளில போக மாட்டேன். பிகாஸ் காஜல் போடல அப்படின்னா என்ன அழுதியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால் காஜல் ப்ளஸ் ஐலைனர் ரெண்டுமே நான் ஐடெக்ஸ் பிராண்ட்லேருந்து தான் யூஸ் பண்ணிவிடுவேன். எனக்கு வந்து ஸ்மெட்ஜெல்லாம் எதுவும் ஆகாது, நல்லாயிருக்கும். அடுத்து நான் பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால சீக் டென்ட் யூஸ் பண்ணுறேன். கலர் கெமிஸ்ட்ரியிலேருந்து லிப் அண்ட் சீக் டென்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க்கில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கண்ணு மேலேயும் போட்டுக்கிறேன். அடுத்து லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி லிப் லைனர் நான் எப்போவுமே போட்டுப்பேன். எனக்கு வந்து ப்ரௌன் கலர் லிப் லைனர் எல்லாத்துக்குமே செட் ஆகும், ஸோ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் லிப்ஸ்டிக்கு வந்து லிப் க்ரையான் சுகர்லேருந்து ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேடுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப டார்க்காக வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இதுக்கு மேலே ரொம்ப லைட் கலரை ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நைக்காலேருந்து 01 பாம்பே அப்படிங்கிற ஷேட்லேருந்து நான் இந்த லிப்ஸ்டிக் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு மேலே. உங்கள்கிட்டயுமே வந்து ஒரு டார்க்கர் இல்லை லைட்டர் ஷேட் இருக்குது, இல்லை அந்த லிப்ஸ்டிக் ஷேட் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 2 or 3 ஷேட்ஸ் வந்து மேலே மேலே போட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து அது ஒரு யூனிக்காக டிஃப்ரெண்ட்டான ஒரு லிப் ஷேட் தரும். அடுத்து வந்து பிந்தி, அதுதான் நம்மளோட கம்ப்ளீட் லுக்கே வந்து நல்லா எடுத்துக்காட்டும். ஸோ நானும் பிங்க் கலர், ரெட் கலர், க்ரீன் கலர் கூட வச்சு பார்த்தேன். பட் அது ஃபோட்டோவில் வந்து ப்ரைட்டாக தெரியாது அப்படின்ட்டு நான் வந்து ஒரு மெரூன் கலர் பிந்தி, அதில் வந்து சில்வர் பார்டர்டாக இருக்கும். ஸோ அதுவே நல்லா இருந்துச்சு, அதுவே வச்சுக்கிட்டேன். அண்ட் மஸ்காரா நான் வந்து அப்ளை பண்ண மறந்துட்டேன், ஸோ அதனால் மஸ்காரா ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கம்மல் ஆக்சசரிஸ்லாம் மாட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். கம்மல் போட்டுக்கிட்டேன் அண்ட் வாட்ச், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை.